அன்புடை தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல புதிதாக களமிறங்கக்கூடிய தாவேகா தன்னோட செகண்ட் இயர் ஸ்டார்டிங் ஃபங்க்ஷன் ஒன்று நடத்துச்சு. அந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் தாவேகாவின் வேகம் ரொம்பவே அதிகரிச்சிருக்க மாதிரி தெரியும். அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக பங்கேற்கிறது தாவேகா. ரமலான் நோன்பு, இஃப்தார் நோன்பு விழாவில் அதிகாரப்பூர்வமாக நடத்துகிறது தாவேகா. அதில் கலந்து கொள்கிறார் தாவேகாவின் தலைவர் விஜய். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தையுடைய அடுத்த ஒரு யாத்திரையா தாவேகா தலைவரினுடைய பயணம் கூடிய விரைவில் அறிவிக்கப்படுது. தாவேகாவின் பூத் கமிட்டி மாநாடு அப்படிங்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான விஷயம், அந்த ஒரு ஆயுதத்தையும் அவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க. தாவேகாவின் இந்த வேகம் அதிகரிச்சிருக்கிற இதே நிலையில இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் ஒரே கூட்டணிக்குள் இணைவதற்கு போன்ற அந்த சமிக்கைகள்லாம் தெரிஞ்சிருக்கு. இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது வாங்க தெரிஞ்சுக்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். முதல்ல அதிமுக பாஜக கூட்டணிக்கான வாய்ப்பு என்னன்னு பார்ப்போம். 2024 மக்களவை தேர்தல் அப்போ பாஜகவோடு கூட்டணி கிடையாது, வர்ற 2026லயும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டே இருந்தாரு திரு எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவோட பொதுச் செயலாளர். அதிமுக பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அழுத்தமா சொன்னாங்க, ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. பாஜகவின் தரப்பிலிருந்தும் அதிமுகவின் தலைவர்களை விமர்சனம் செய்வது தொடர்ந்து கொண்டே இருந்தது. அந்த பாஜக தலைவர் அண்ணாமலை ரொம்ப காட்டமான விமர்சனங்களை எல்லாம் முன் வச்சார். அதற்கு எதிர்வினை அதிமுக தரப்புல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துச்சு. இப்படி ரெண்டு பேரும் அடிபுடின்னு தான் போயிட்டு இருந்தாங்க. அதிமுக பவன் கல்யாண் ஃபார்முலா மாதிரி தமிழ்நாட்டில் விஜய் ஃபார்முலாவை அமல்படுத்திடுவோம், விஜய் நம்ம கூட்டணிக்குள்ள எடுத்துருவோம், விஜய்க்கு துணை முதல்வர் சீட்டு கொடுத்துருவோம், ஒரு 40-50 சீட்டை போட்டி போட வைப்போம் அப்படிங்கிற ஒரு கனவில் இருந்தார்கள். ஒரு முயற்சி, கூட்டணிக்குள்ள அவங்கள கொண்டு வரணும், திமுகவை தோற்கடிச்சிடலாம், நமக்கு பாஜகவின் தயவே தேவைப்படாதுங்கிற ஒரு கால்குலேஷன்ஸ்ல அவங்க இருந்த மாதிரி தெரியுது. அதை ஓப்பனா உடைச்சு ஆதவ அர்ஜுனா கட்சி, தாவேகா கட்சியினுடைய 2வது ஆண்டு தொடக்க விழாவில் சொல்லிட்டார், நாங்கள் இங்கே 45-லேருந்து 60 சீட்டு வாங்கி எம்எல்ஏ ஆகிறதுக்கு வரல, நாங்கள் ஆட்சி மாற்றத்தை கொடுக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. இதை தொடர்ந்து பிரசாந்த் கிஷோர் அவர் அளித்த பேட்டி ஒன்றில் தாவேகாவின் தலைமை தனியாக களமிறங்குவதைத்தான் விரும்புகிறது, தங்கள் தலைமையிலான கூட்டணி, விஜய் தலைமையிலான தாவேகா தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான கூட்டணி ஒன்றுல தான் தமிழக வெற்றி கழகம் வரப்போற தேர்தலை சந்திக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதிமுகவுடனான கூட்டணி குறித்தோ இல்லை அதற்கான வாய்ப்பு குறித்து கூட விஜய் யோசிக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப ஓப்பனா சொல்லி டிக்ளேரே பண்ணிட்டார். இந்த பிரசாந்த் கிஷோரோட பேச்சுக்கு அப்புறமா அதிமுக பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறது, ஆதவ அர்ஜுனா பேசினது விஜயினுடைய கதவு மூடப்பட்டு விட்டது மாதிரியான இடத்திற்கு தள்ளப்பட்டுருச்சு. அதனால இவங்க அடுத்து நமக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் பிஜேபி தான் நினைச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அதை நோக்கித்தான் இன்னைக்கு 2 பெரும் தலைவர்களும் பேசியிருக்கிறாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுறாரு அப்படின்னா, நாங்கள் திமுகவை தான் எதிர்க்கிறோம், திமுக தான் எங்கள் பிரதான எதிரி, அவங்கள ஆட்சியிலேருந்து அகற்றுவது தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு தான் சொன்னார். பாஜகவோடு கூட்டணி இருக்கிறதா இல்லையான்றதை அவர் வாயை திறந்து சொல்லவே இல்லை. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த எம்பி எலெக்ஷன்ஸ் அப்போ கேட்டப்ப மேடைகளில், மாநாட்டில், பரப்புரையிலன்னு பல இடத்துல பாஜகவோட கூட்டணி இல்லை, கூட்டணி இல்லை, கூட்டணி இல்லைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னவர் இன்னைக்கு அந்த வார்த்தையை தவிர்த்திருக்கிறார். அதே மாதிரி அதிமுகவையும் அதிமுக தலைவர்களையும் விமர்சித்த பாஜக தலைவர் இன்னைக்கு அதை எல்லாத்தையும் விட்டுட்டு திமுக தான் எங்களோட பிரதான எதிரி, அவங்கள அழிக்கிறதா எங்கள் நோக்கம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். இதை தாண்டி இந்த ஆட்டத்துக்குள்ளே ஒருத்தரும் என்ட்ரி ஆயிருக்கிறார். திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அதிமுக ஒன்று தான் எதிர்கட்சி, மற்ற எல்லாரும் அப்படின்னு ரொம்ப காட்டமான விமர்சனத்தை வேற வச்சிருக்கிறார். அப்போ டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேங்கிற ஒரு பிம்பத்தை தான் தமிழ்நாட்டில் உருவாக்க நினைக்குதா திமுக அப்படிங்கிறது துரைமுருகன் பேச்சிலேருந்து தெரியுது. அதிமுகவும் பாஜகவும் கைகளை மீண்டும் இணைத்து கொண்டு தேர்தலை சந்திக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஆனா இது ரெண்டையும் அப்படியே ஓரம் கட்டுறோம் அப்படின்னா, இதற்கு காரணமான பாஜக அதிமுக கூட்டணிக்கான புஷ அதிமுகவுக்கு கொடுத்த விஜயின் கட்சி பெரும் பாய்ச்சல்ல முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. ரம்ஜானுக்காக இஃப்தார் நோன்பு திறக்கும் விழாவில் தாவேகாவின் தலைவர் விஜய் பங்கு கொள்றாரு. மாநிலங்கள் அவையில் நம்மளோட ரெப்ரசன்டேஷனை குறைக்கும் வகையில் இருக்கக்கூடிய அந்த வேலையை மத்திய அரசு பண்ண போகுதுன்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைத்திருந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தாவேகா பங்கேற்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. தாவேகா இன்னும் தேர்தலை சந்திக்கலை, அதிகாரப்பூர்வ வாக்கு வங்கியை வச்சிருக்கல.
அதற்குள்ளாக தாவேகா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை, தமிழ்நாட்டிற்கான ஒரு பிரச்சனையை ரெப்ரசன்ட் பண்ணி அதுக்கான அனைத்து கட்சி கூட்டத்தில் அஃபிஷியலாக கலந்துக்குது தடவையா. இப்படி ஒரு மூமெண்ட்டை நாங்கள் பொலிட்டிக்கல் அரீனாக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கிறோன்னு காட்டிக்கொள்ளும் அந்த ஒரு செயலை வந்து தாவேகா இப்போ செஞ்சிருக்கு. இப்போ அடுத்து தாவேகாவினுடைய பிரதான இலக்கு வந்து பூத் கமிட்டி மாநாடு. அது என்ன பூத் கமிட்டி மாநாடு அப்படின்னா, பூத் கமிட்டி அப்படிங்கிறது வாக்குச்சாவடி. அந்த வாக்குச்சாவடியில் பணியாற்ற போகிற கட்சிக்காரங்களுடைய டீட்டெயில்ஸ். திமுகவில் ஒரு 10 பேர், அதிமுகவில் ஒரு 28 பேர் இருக்காங்க ஒவ்வொரு பூத்துக்கும். தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த டேட்டா படி 67,000 வாக்குச்சாவடிகள் இருக்குது. திமுகவில் இருக்க வாக்குச்சாவடி ஏஜென்ட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் பேர் 9 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதே அதிமுகவில் 17 லட்சம் பேர்கிட்ட இருக்கிறாங்க, 18 லட்சம் பேர்கிட்ட இருக்கிறாங்க. இது எப்படி இந்த கணக்கு வரும் அப்படின்னா, இந்த பூத்துக்குள்ளே போய் உட்கார்றவங்க ஒரு 3 பேர் இருப்பாங்க, உள்ள ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா, மற்றவங்க இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை, மாணவர் அணி, ஐடி விங்கு, இதை சேர்ந்த ஒவ்வொரு நபர் வந்து அந்த குழுவில் இருப்பார், பூத் கமிட்டின்ற அந்த குழுவில். இந்த பூத் கமிட்டிகள் வந்து தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சிகளுக்கும் அதிகமாக பெரும்பான்மையாக கிடையாது. 2 கட்சி தான் வச்சிருக்கு. அந்த 2ம் பெரிய கட்சி, ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி, அதிமுக, திமுக. இவங்க 2 பேரும் இன்னைக்கு வரைக்கும் அசைக்க முடியாத சக்தியா இருக்கிறதுக்கான முக்கிய காரணமும் இந்த பூத் கமிட்டின்ற இந்த அடிப்படை ஸ்ட்ரக்சர் தான். மற்ற எல்லா பொறுப்புகளையும் விட இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்பவே வலிமையானது. ஏன் இது வலிமையானதுன்னா, ஒரு பூத் எடுத்துக்கிறோம். அந்த பூத்தில் ஒரு 500 வாக்கு இருக்கு. அந்த 500 வாக்கையும் யார் செலுத்த போகிறார்கள் அப்படிங்கிறத அந்த பூத் கமிட்டி ஏஜென்ட்டுக்குள்ள இருக்க 10 பேருக்கு நல்லா தெரியும். இந்த 500 பேரும் இந்த பூத்து தானா, இவங்களில் யார் யார் என்னென்ன பேக்ரவுண்டை சேர்ந்தவங்க, யார் யார் நியூட்ரல் ஓட்டர்ஸு, எத்தனை பேர் ஆப்சண்ட்டு. இப்போ அந்த 500 பேரில் ஒரு 400 ஓட்டு தான் விழுந்திருக்குன்னா, ஓட்டு போடும்போதே அவங்களால கணிச்சிட முடியும், இவர் வந்து திமுகவுக்கு தான் போட்டிருப்பாரு, இவர் அதிமுகவுக்கு தான் போட்டிருப்பாரு, இவர் வந்து ஹோல்டில் வைப்போம், இவர் யாருக்கு போட்டிருப்பாரு நம்மளால யூகிக்க முடியாதுன்னு. இப்போ இப்படி ஒரு கணக்கு எடுத்து இவங்களால தலைமைக்கு உடனே கொடுக்க முடியும். எலெக்ஷன் அன்னைக்கு, எலெக்ஷன் சாயந்தரத்தில் கொடுக்க முடியும். அதை வச்சே கட்சிக்கு அதனுடைய முடிவு தெரிஞ்சிடும், நமக்கு என்ன பாசிட்டிவாக வருமா நெகட்டிவாக வருமா அப்படின்னு. அவ்வளோ முக்கியமானது. அப்போ இன்னொரு வேலை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கள்ள ஓட்டு அதை வந்து தடுக்க முடியும். இவர் இந்த வார்டே கிடையாது, இவர் இறந்துட்டாரு, இவர் வந்து வேற யாரோ அப்படின்னா அதை முதல்ல கண்டுபிடிக்கிறவங்க இவங்களா தான் இருப்பாங்க. அந்த 3வது விஷயம் ஒன்று இருக்குது, அது வந்து தேர்தலுக்கு முன்னாடி செய்யக்கூடிய பணிகள். இப்போ என்னன்னா, இந்த பூத் கமிட்டி அப்படிங்கிறது, இந்த பூத் அப்படிங்கிறது ஒரு 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள, ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள ஒரு பூத்து அப்படின்னு இருக்குன்னா, இந்த பூத் கமிட்டியில் ஒரு 10 பேர்லேருந்து 20 பேரை ஒரு கட்சி போடுது. தாவேகாலேருந்து ஒரு 20 பேர் அதில் போடப்படுறாங்க அப்படின்னா, டெய்லி காலைல சாயந்தரம் பரப்புரைக்கு இந்த 20 பேர் அந்த 1 கிலோமீட்டரை மட்டும் சுற்றிட்டு வந்தால் கூட போதும். ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் செலவழிச்சா போதும். அது அந்த கட்சியை பொறுத்து மாறுபடும். இந்த பூத் கமிட்டி ஆளுங்க இருந்தாங்கன்னா இவங்க காசு கொடுத்து யாரையும் புதுசாக உள்ள கூப்பிட வேண்டிய தேவை இருக்காது. இப்போ இதே மாதிரி ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 20லேருந்து 50 பூத்து 100 பூத்தில் இருக்க ஒவ்வொரு பூத் ஏஜென்சியும் சேர்த்து ஒன்றா சேர்த்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த சட்டமன்ற தொகுதி முழுக்கவே சுற்றுப்பயணம் செய்கிறதுக்கும் வாக்கு கேட்கறதுக்குமான வேலைகள் வந்து எளிமையாக முடியும். இன்னொன்று, ஒவ்வொரு பூத்துலேயும் ஒவ்வொரு பூத்தை சுற்றி இருக்க தெருக்கள்லையும் வாக்கு கேட்டு போகும்போது இந்த பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸ் கூட வரும்போது நம்ம தெருக்காரில் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாருப்பா அப்படிங்கிற அந்த கனெக்டபிள் ஃபேக்டரையும் மக்கள்கிட்ட எளிமையாக கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்படிங்கிற பெரிய ஆயுதத்தை தான் தாவேகா வந்து டார்கெட் பண்ணியிருக்கு. இந்த பூத் கமிட்டி மாநாடு நடந்து முடிஞ்சால் தமிழ்நாட்டில் 3வது மிகப்பெரிய கட்சி அப்படிங்கிற கட்டமைப்பை கொண்டிருக்கும் கட்சியாக தாவேகா மாறி இருக்கும். அதிமுக திமுகவை தாண்டி நான் தான் களத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்த மக்கள் மன்றத்தில் தாவேகா முன்வைக்கும். அதை நோக்கி தான் தாவேகா பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது போக தாவேகா தலைவரினுடைய சுற்றுப்பயணத்திற்கான வேலைகள் வந்து மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் இந்த பாய்ச்சல் குறித்தும் வேகம் குறித்தும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகத்துக்கு என்னென்னலாம் விஷயங்கள் அட்வைஸாக நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இன்னொன்று முக்கியமான கேள்வி, இன்னைக்கு இந்த 2 தலைவர்களும் இப்படி பேசியிருக்கிறாங்கல்ல, அதிமுக தலைவரும் பாஜக தலைவரும் திமுக தான் பிரதான எதிரின்னு. அப்படி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து திமுகவை எதிர்க்கிறாங்க அப்படின்னா டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி ப்ளஸ் இவங்க 2 பேரும் 2 பார்ட்டியாக இருப்பாங்க. தனித்து நாம் தமிழர் போட்டியிடும், புதிதாக களத்துக்கு வந்த தாவேகாவும் போட்டியிடும். தமிழ்நாடு அரசியல் களம் இந்த 4 முனை போட்டியில் எப்படி இருக்கும்?
யார் மக்களுக்கு நிறைய நல்லது செய்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்காக நான் விஷ்ணு நாகராஜன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு.